வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்றைய நாம் பாடப்பகுதியில நிர்வாக சவால்கள் மற்றும் அதிகாரத்துவம் இத பத்தி நம்ம பார்க்க போறோம். நிர்வாக சவால்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி முந்தைய பாடப்பகுதிகள்ல எல்லாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையோ இல்ல ஒரு நிறுவனத்தையோ எவ்வாறு நிர்வகிப்பது, அதுல உள்ள சவால்கள், அதுல உள்ள லிமிடேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போறது ஆட்சியில், ஒரு நாட்டினுடைய ஆட்சியில் ஏற்படக்கூடிய நிர்வாக சவால்கள் என்ன, அந்த அதிகாரத்துவம், அதாவது பியூரோக்ரசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிகாரத்துவம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் எவ்வாறு பத்திரிகைகள், ஊடகங்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், அதாவது மின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். நிர்வாகம்னா என்ன, ஒரு நாட்டுடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்க வேண்டும், நிர்வாகம்ங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 132 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு நம்மளோட நாடு. இந்த நாடை ஒரு குடையின் கீழ் ஆட்சி பண்றது அப்படிங்கிறது மிக கடினமான விஷயம். அப்ப அந்த அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்காங்க, மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு அப்படின்னு பகிர்ந்து அளித்திருக்காங்க இல்லையா. அந்த பகிர்ந்து அளித்ததுல நம்ம இந்திய நாட்டினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்றது, இந்திய ஆட்சியினுடைய தூண்கள், நிர்வாகத்தினுடைய தூண்கள் அப்படின்னு சொன்னோம்னா 3 முக்கிய தூண்களா நம்ம சொல்லுவோம். ஒண்ணு லெஜிஸ்லேஷன், ரெண்டாவது செயல்படுத்துதல் எக்ஸிகியூட்டிவ், மூன்றாவது நீதித்துறை. இந்த 3 விஷயங்களும் நம்ம நாட்டினுடைய முக்கிய தூண்கள், 3 தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கலாம். ஒரு சிறு பகுதி இருக்கு, அந்த ஒரு சிறு தெரு இருக்குன்னே வச்சுக்கோமே, நம்மளுடைய தெரு இருக்கு. இந்த தெருவுல ஏற்படக்கூடிய அதாவது நலத்திட்டங்கள், சின்ன சின்ன விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்ன நின்று நடத்துறதுக்கு ஒரு 2, 3 பேர்கள் இருக்காங்க. அந்த 2, 3 பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெருவில் ஏற்படக்கூடிய அதாவது வசதி குறைவு, வசதிகள் அதிகம், வேற என்னென்ன வேணும், தேவைகளை பூர்த்தி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை மேற்பார்வையிடுவாங்க இல்லையா. அவங்களுக்குன்னு ஒரு சில அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டினுடைய தேவைகளை, அதாவது லெஜிஸ்லேஷன் மூலமாக, சட்டத்தின் மூலமாக சட்டத்தை உருவாக்குபவர்களாக இருக்கக்கூடியவங்க முதல் பகுதி அரசியல் அப்படின்னு சொல்லுவோம். அது மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, இங்க லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க மாநிலத்தை பொறுத்தவரை. இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தூண். இரண்டாவது தூண் என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய சட்டங்களை இயற்றுவது அவர்களாக இருந்தால், லெஜிஸ்லேஷனா இருந்தா அத நடைமுறைக்கு கொண்டு வரணும், செயல்படுத்தணும் இல்லையா. அதை நேரடியா லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் கொண்டு வர முடியாது. அப்ப செயல்படுத்துவதற்கு அதிகார வர்க்கம் இருக்கும். அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், தென் இந்த செக்ரட்டரிஸ், இவங்க எல்லாருமே அதை செயல்படுத்துவாங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதித்துறை, ஜுடிஷியரி. இந்த நீதித்துறை அப்படிங்கிறது கண்காணிப்பு குழுவா இருக்கு. அதாவது எந்த ஒரு நம் நாட்டினுடைய ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது எந்த ஒரு அதிகாரத்துக்கோ எதுக்கோ கட்டுப்பட்டது கிடையாது. நேரடியாக ஜனாதிபதியினுடைய ஒரு இதுலயும் இருக்கும். ஜனாதிபதியும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அவங்க நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது ஒரு சிறந்த கண்காணிப்பு துறையாக நீதித்துறை இருக்கிறது. இந்த 3 துறைகளையும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, முக்கியமாக நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான 3 தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 பேரும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சமூக பொருளாதார வளங்களை நிர்வகிக்கிறாங்க இல்லையா. அந்த நிர்வகிக்கிறது தான் நாட்டினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது உலக வங்கியினுடைய கோட்பாடாக இருக்கிறது. உலக வங்கி என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவங்களோட சமூக பொருளாதார வளங்களை எந்த அளவுல நிர்ணயிக்கலாம், யாருக்கு என்ன தேவை, இந்த வளங்களை எவ்வாறு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு செயல்படுறதுதான் நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய மாநில வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிச்சிருக்காங்க. அந்த மத்திய மாநில அரசுன்னு பிரிச்சது அவங்க ஒரு கருவி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கருவியாக இருப்பது மத்திய அரசு, மாநில அரசு.
ஓகே. இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது, இந்த ஆளுமை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசு அப்படிங்கிறத கருத்தாக மாற்றி அமைச்சுட்டாங்க. ஸோ ஓவரால் நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறதுன்னா, மக்களினுடைய நலனுக்காக அவங்க நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி பயணிப்பது தான் இந்த நிர்வாகம். அந்த நிர்வாகத்துல என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கிறது, என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த ஆளுகையின் பயன்பாடு, நிர்வாகத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத 1996ல ரோட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச நிலை. அதாவது ஆம், நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி அடைவதுல ஓரளவாவது நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருநிறுவன நிர்வாகம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில வந்து பல பெருநிறுவனங்கள் வந்து செயல்படுவது முக்கிய அங்கமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திறமையான நல்ல நிர்வாகம் இருக்க வேண்டும். அடுத்த 4வது விஷயம் என்ன அப்படின்னா, சமூக சைபர் நெட்டமைப்பு. அதாவது எல்லாருடைய ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு, இதெல்லாமே வந்து ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தின் திறனை நிர்ணயிக்கக்கூடியது. அது எல்லாத்தையும் தாண்டி சுய ஒழுக்கம் என்பது எல்லாருக்குமே இருக்கணும். அப்ப அடுத்தது விஷயம் என்ன, புதிய பொது நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும். இது இந்த 6 விஷயங்களும் ஒரு நிர்வாகத்தினுடைய பயன்பாடுக்கு முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை 1996ல ரோட்ஸ் அப்படிங்கிறவர் முன்னிறுத்தி இருக்கார். இப்ப நிர்வாகத்தின் ஆட்சியினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆட்சி நம்ம வந்து இப்ப நம்மளுடைய நாட்டினுடைய நிர்வாகத்தின் ஆட்சியினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எதெல்லாம் வச்சு நிர்ணயிப்போம் அப்படின்னா, சீர்திருத்தம் அதிகரித்தல். சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு சில ஆண்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மன்னராட்சி இருந்தது. இந்த மன்னராட்சியில வந்து மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இது மூலமா தான், குடவோலை முறை மூலமா தான் வந்து அந்த ஆட்சியாளர்கள், அந்த குறுநில மன்னர்கள்லாம் அந்த இடத்தை அந்த ஆட்சியை வந்து அந்த இடத்தை ஆளுபவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சோ அப்படியே அதே முறையை நம்ம பின்பற்றி இருந்தோம் அப்படின்னா, காலங்கள் மாற மாற அதற்கு தகுந்தமான வளர்ச்சி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. அதே விஷயம் தான், பட் அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணாங்க. இப்ப மின்னணு இயந்திரம் இருக்கு. இது மாதிரி அதாவது காலத்தினுடைய உலக வளர்ச்சியை நோக்கி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சீர்திருத்தங்களை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம். அதை வச்சு நிர்வாகத்தினுடைய தரத்தை வந்து நிர்ணயிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளாட்சி சீர்திருத்தம். இந்த உள்ளாட்சியை பத்தி நம்ம முந்தைய வகுப்புலயே பார்த்திருக்கோம். உள்ளாட்சினா என்ன, அந்த உள்ளாட்சியினுடைய செயல்திறன்கள் என்னென்ன, எவ்வாறு உள்ளாட்சிக்கு வந்து உள்ளாட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அந்த உள்ளாட்சியினுடைய சீர்திருத்தம் வந்து இருக்க வேண்டும். அதை பொறுத்து ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தின் ஆட்சியினுடைய தரத்தை நிர்ணயிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சமூகத்தின் பங்கேற்பு. சமூகம்ங்கிறது யாரு? நம்மதான், சாதாரண மக்கள். இவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்த அளவு பங்கேற்கிறார்கள், அந்த ஒரு அவேர்னஸ் நாடு ஏற்படுத்தி உள்ளதா, இந்த ஆட்சி ஏற்படுத்தி உள்ளதா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? சோ அதன் மூலமாகவும் இந்த ஆட்சியினுடைய தரத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தனி மனித உரிமைகளுடைய பாதுகாப்பு. மனித உரிமை பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை. அடிப்படை வசதிகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மனித உரிமையினுடைய பாதுகாப்பு. அது இருக்கா? இந்த ஒரு ஒரு மாநிலத்திலேயோ ஒரு மத்திய அரசுலயோ மனிதனுடைய உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆட்சியினுடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு. இயற்கை வளங்களை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள்? இந்த அரசு, மாநில அரசாகட்டும், மத்திய அரசாகட்டும், எவ்வாறு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நிர்வாகத்தினுடைய தரத்தை நம்ம வந்து நிர்ணயிப்போம். அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி, ஓப்பன்னஸ். எந்த அளவு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறார்கள்? ஒரு ஒரு ரோடு போடுற விஷயமே இருக்கு. இந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல எந்த அளவு அதுல ஓப்பன்னஸ் கொடுக்குறோம், அந்த ஓப்பன்னஸ் இருக்கு, அக்கௌண்டபிளா இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வெளிப்படைத்தன்மையும் நண்பகத்தன்மையை பத்தியும் நிறைய பார்த்திருக்கோம் உள்ளாட்சி இதை பார்க்கும்போது. சோ அதுல வந்து எவ்வாறு வெளிப்படைத்தன்மையாக இந்த ஆட்சி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து வறுமை ஒழிப்பு. எந்த அளவு பாவர்ட்டி குறைக்கப்பட்டுள்ளது? நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லே படிச்சிருக்கோம். அதாவது முதல் இதுவே வந்து எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி தான்.
சோ அப்ப ஜீரோ ஹங்கர் அது இருக்கா? வறுமை எந்த அளவு ஒழிக்கப்பட்டுள்ளது இந்த மாநிலத்திலும் சரி, மத்திய அரசிலும் சரி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சோ ஒரு ஆட்சியினுடைய தரம் வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், சீர்திருத்தம் எவ்வாறு இருக்கிறது? அந்த உள்ளாட்சியினுடைய சீர்திருத்தம் எந்த அளவுல இருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சமூகத்தின் மக்களினுடைய பங்கேற்பு அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவு உதவுகிறது? அதுக்கப்புறம் தனி மனிதனுடைய உரிமைகள், ஒரு மனித உரிமைகள் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது? இயற்கை வளங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது? அப்புறம் இந்த ஆட்சியினுடைய வெளிப்படைத்தன்மையும், நம்பகத்தன்மையும் எந்த அளவுல இருக்கு? எந்த அளவு வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது? இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஆட்சியினுடைய தரம், அது நல்ல ஆட்சியா அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்சியினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறோம் இல்லையா? இந்த விஷயங்கள் முன்னாடி பார்த்தோம் ஒரு 6 விஷயங்கள். இந்த விஷயங்கள அரசு நிர்வகிப்பதற்கு, செயல்படுவதற்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது? இப்ப நம்ம நாட்டையே எடுத்துக்குவோம். இந்தியாவ எடுத்துக்குவோம். இந்தியாவிலுடைய மனிதனுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு சின்ன தமிழ்நாட்டிலே பார்த்தோம். ஒரு சின்ன மாநிலமான தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவைகள் வந்து தெற்கு கோடியில கன்னியாகுமரி மக்களுடைய தேவைகள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சென்னையில உள்ள மக்களினுடைய தேவைகள் ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்ப அடுத்து பார்த்தோம் இந்தியாவ அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்ல எல்லாம் வந்து மலைவாழ் மக்கள் அதிகம். அவங்களுடைய தேவைகள் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப நம்ம நாடு வந்து பல்வேறு ஒரு ஒரு கலாச்சாரங்களையும், ஒரு வாழ்வியல் முறைகளையும் கொண்டுள்ள ஒரு நாடு. அப்படி இருக்கிறப்ப, அந்த ஒரே மாதிரியான வளர்ச்சி பாதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா, தேவைகள் வேறு வேறாக இருக்கின்றன. அப்ப தேவைகள் வேறு வேறா இருக்கிறப்ப, செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் வேற வேறையா இருக்கணும். சோ அவங்களுடைய தேவைக்கெல்லாம் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா முதல் வகுப்புல. சோ ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத விட ஈக்விட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து செயல்படுத்த போறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசியல், பொருளாதார, சமூக அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்கள்ல தூண்டப்படுகின்றன. அதாவது நல்ல முறையில் தூண்டப்படாமல் பிற வழிகளில் தூண்டப்படுகிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்சிக்கு வரதல், ஆட்சியை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான செயல்முறைகள் இருக்கிறது. இப்ப வந்து யூகேல பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க ராணி ஆட்சி, அந்த அவங்களுடைய ரிலீஜியஸ் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அரசாட்சி தான் இருக்கு அப்படிங்கலாம். மியான்மர்ல அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மரை பொறுத்தவரை வந்து ராணுவத்துல யாரு பலமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி செயல்படுகிறார்கள். ஆனா நம்ம நாட்டை பொறுத்தவரை மக்கள் டெமோக்ரசி, மக்களே தங்களுக்கான உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து ஓட்டு மூலமாக. அப்ப நம்மளுடைய அதிகாரம் எதுல இருக்கு? எல்லாரையும் விட, அரசியல்வாதியை விட, எக்ஸிகியூட்டிவ்ஸை விட, தென் ஜுடிஷியரியை விட, எல்லாரையும் விட அதிகாரம் நிறைந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தான். ஏன் மக்கள் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளுடைய ஓட்டு போட்டு தான் நம்ம அந்த அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? சோ அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க தான் நமக்கான சட்டங்களை இயற்றுறார்கள். அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எவ்வாறு இருக்க வேண்டும்? நம்ம அனலைஸ் பண்ணாமலே நம்ம வந்து நிறைய ஓட்டு போடுறோம். அதாவது யாரு என்ன அப்படிங்கறத யோசிச்சு அனலைஸ் பண்ணி இவங்களால நம்மளுடைய பகுதிக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு, நம்மளுடைய கிராமத்திற்கு வளர்ச்சி ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி போடுறது கிடையாது. சோ அப்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்க அதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கறத சிந்திக்காம நம்ம ஓட்டு போடுறதுனால அந்த லெஜிஸ்லேட்டிவா வர்றவங்க எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு திணறுகிறார்கள். அப்ப நம்ம தான் முதல்ல நம்ம அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். மக்களாகிய நாம் தான் ஒரு சமூகத்தினுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2வது மிகப்பெரிய சவால் ஆட்சி நிர்வாகத்துல அப்படின்னா தனிநபர் மற்றும் குழுக்களால் ஏற்படுத்தக்கூடிய மதிப்பு. இவ்வாறு அந்த ஒரு ஆட்சிய ஒரு 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 நடைமுறையில ஒரு அரசாணையை கொண்டு வர்றாங்க. அந்த அரசாணையில வந்து அரசாணையை பத்தின ஒரு மதிப்பு ஏற்படுத்தல் அப்படிங்கறது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிறந்த முறையில செயல்படுத்துறதுக்கு நிறைய சவால்கள் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
ஒரு திட்டம் ஏற்படுத்துறாங்க, ஒரு நலத்திட்டம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நலத்திட்டத்த பற்றின ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது. இப்ப நம்மளோட நாட்டிலே பார்த்தீங்கன்னா, காலை உணவு கொண்டு வந்தாங்க. அது எவ்ளோ பெரிய ஒரு அருமையான ஒரு நலத்திட்டம். அந்த காலை உணவு கொண்டு வர நலத்திட்டத்துல உள்ள நன்மைகள புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல். அது நமக்கு ஒரு பெரிய மைனஸ். அப்ப அந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சவால்களாக இருக்கிறது. அப்ப இந்த ஆ இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரிட்டிசம்க்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நிர்வாகத்தினுடைய செயல்கள் வந்து பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான 3 மிகப்பெரிய விஷயங்களும் ஆட்சி நிர்வாகத்திற்காக மிகப்பெரிய சவால்களாக இருக்கிறது. இதத்தான் நம்ம சொன்னோம். ஆட்சி நிலையினுடைய சவால்கள வந்து இப்போ ஒரு 5 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தகவல் இடைவெளி. என்ன கேப் அப்படின்னா, ஒரு செயல்படுத்தக்கூடிய விஷயம், ஒரு நலத்திட்டமே எடுத்துக்கிறோம். அந்த நலத்திட்டத்தினுடைய தகவல்கள், அதனுடைய புரிந்துணர்வு வந்து சரியான அளவுல செயல்படுத்தாமல் இருக்கிறது. சேர் கொண்டு சேர்க்காமல் இருப்பது வந்து தகவல் இடைவெளி. அது ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, திறன் இடைவெளி. இந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மிகச்சிறந்த திட்டத்த கொண்டு வந்துடுறாங்க. அந்த திட்டத்த பத்தின தகவல்கள் வந்து அடித்தள மக்களுக்கும் போய் சேராமல் இருக்கிறது தகவல் இடைவெளி. அந்த தகவல் இடைவெளிய வந்து சரி செய்யக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதற் பற்றின புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறதும், இந்த திறன் வந்து இல்லாம இருக்கிறதும் வந்து மிகப்பெரிய இடைவெளி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நிதி இடைவெளி. இந்த ஒரு நலத்திட்டத்த செயல்படுத்துறதற்கு போதிய நிதி இல்லாமல் தடுமாறுவது, அது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சில அ நலத்திட்டங்களையோ, சில திட்டங்களையோ கொண்டு வர்றப்ப, பிராக்டிகலா நிர்வாக டிஃபிகல்டீஸ் இருக்கும். அந்த பிராக்டிகல் நிர்வாக டிஃபிகல்டீஸ் வந்து ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கொள்கைகள் மூலமாக ஆன இடைவெளி. ஒரு ஆட்சியாளருக்கும் மற்றொரு ஆட்சியாளருக்கும் இடையில வந்து சில கொள்கைகள், சில சமயம் மத்திய அரசு, மாநில அரசுக்கு இடையிலான கொள்கைகள் இடைவெளி இருக்கும். அதனால சில திட்டங்களை வந்து மாநில அரசு செயல்படுத்த முடியாம இருக்கும். சில திட்டங்கள் வந்து மத்திய அரசு செயல்படுத்த முடியாம இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கொள்கை இடைவெளியும் வந்து ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய நிலையில வந்து மிகப்பெரிய சவாலாக நம்ம பிரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து தகவல் இடைவெளி, 2வது வந்து திறன் இடைவெளி, நிதி இடைவெளி, நிர்வாக இடைவெளி, அதுக்கப்புறம் கொள்கை இடைவெளி. இந்த 5 சவால்களையும் ஒரு ஆட்சி வந்து எதிர்கொண்டு இருக்கிறப்ப, முன்னாடி சொன்ன அந்த தரமான ஆட்சி, நல்ல ஆட்சி அப்படிங்கிறத வந்து சிறப்பாக அவங்க வந்து செயல்படுத்த முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதிகாரத்துவனுடைய சவால்கள். அதிகாரத்துவம் அப்படிங்கிறது வந்து பியூரோக்ரசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பியூரோக்ரசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, லெஜிஸ்லேஷன் நம்ம சொன்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள், நபர்கள். பட் இந்த பியூரோக்ரசி அதிகாரத்துவம் வாய்ந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். இவங்க வந்து ஒரு தனி அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன். இவங்கெல்லாம் வந்து பியூரோக்ராட். இவங்க என்ன அப்படின்னா, இவங்களுக்கு என்ன தனி அதிகாரம். இவங்க தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. இப்ப இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் சொல்றோம் இல்லையா? இந்த குளோபலைசேஷனுடைய வேகம் when comparing with other countries, இந்த குளோபலைசேஷன் வந்து மித்த நாடுகள்ல வந்து வலுப்பெற்று கொண்டு வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா நம்மளுடைய நாட்டுல நம்ம வந்து 3 தூண்கள் சொல்லியிருக்கோம். லெஜிஸ்லேஷன் சொல்லியிருக்கோம், ஜுடிஷியரி சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இந்த பியூரோக்ரசி இருக்கிறப்ப இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்த விஷயங்களை உலகமயமாக்கல் மூலமா வேகமாக செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய தாமதம், அது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐசிடி, தகவல் தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம். இப்ப மித்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம தகவல் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி. ஒரு மாநிலத்திற்கும் ஒரு தேவைகள் இருக்கு.
நம்ம வந்து மதம், இனம், மொழி இது இல்லாம சார்ந்து பல்வகை கலாச்சாரங்களையும், பல்வகை வாழ்க்கை முறைகளையும் நம்ம நாட்டுல செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்ப செயல்படுத்திட்டு இருக்கும்போது முன்னாடி சொன்ன மாரி ஒருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. நமக்கு வந்து தண்ணி தேவை அப்படின்னு சொன்னா, இன்னொரு மாநிலத்துல வந்து வெள்ளம் அதிகமா போயிட்டு இருக்கும். சோ இங்க நம்மகிட்ட மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஜார்க்கண்ட் மித்த மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இல்லாம இருக்கும். மின்சாரம் இல்லாம இருக்கும். சோ இத வந்து ஒண்ணு சேர்த்து ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவால்ல வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப அந்த தகவல் தொழில்நுட்பத்த நம்ம கிராமப்புறத்துக்கு கொண்டு போறது, ஏன்னா நகர்ப்புறத்துக்கும், கிராமப்புறத்துக்கும் உள்ள இடைவெளியை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் பற்றின ஒரு புரிந்துணர்வு வந்து எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும். அந்த அவேர்னஸ வந்து இப்ப நம்ம டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வென் கம்பேரிங் வித் அதர் கண்ட்ரி இங்க வந்து கம்மியா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகத்தைக்கான புதிய புதிய வழிமுறைகளை செயல்படுத்துதல். அதுதான் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறப்ப, தேவைகள் வேறுபடப்படும்போது, நம்மள செயல்படுத்துறதும் வந்து தாமதமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டாலும், அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக, சேலஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த அதிகாரத்துவத்துல இருக்கக்கூடிய அனைவருமே புதிய புதிய திறன்களை வந்து வளர்த்துக் கொண்டே போக வேண்டும். அப்போ அ ஒரு ஒரு என்ன மாரி பிரச்சனை வருது? இப்போ அப்டேஷன் என்ன? குளோபலைசேஷன்ல வந்து இப்ப ஐசிடில புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க? இப்ப பார்த்தோம்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகமே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ எப்படி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம்? அப்படிங்கிற மாதிரியான புது புது விஷயங்கள வந்து அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வந்து இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இங்க நமக்கே ஏற்கனவே நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த தேவைகளுக்கான விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ண போம்போது, தன்னுடைய புதிய திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளணும். அப்படிங்கிறப்ப பலதரப்பட்ட பிரஷர் வந்து ஏற்படுத்த வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உள் மற்றும் வெளிப்புற பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதாவது நமக்குன்னே தனியா வந்து கொள்கைகள் இருக்கு. நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்டிற்குமே வந்து வெளியுறவுத்துறை அப்படிங்கிறதுல வந்து சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகள் இப்ப நம்ம நாட்ட பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் எல்லையில வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான். சோ இந்த மாதிரி எல்லைகளை அ அதிகாரத்துவத்திற்கு வந்து எல்லை பாதுகாப்பு, அந்த வெளிப்புற பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நிபுணத்துவமும், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கில் இத வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பியூரோக்ராட்டோட வந்து மிகப்பெரிய சவால்களாக இருக்கிறது. சோ இந்த அதாவது அதிகாரத்துவம் அப்படிங்கிறது இந்திய நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பாக இருந்தாலும், இதற்கென ஒரு சில சவால்கள் இருந்துட்டே இருக்கு. யாரா இருந்தாலும் சேலஞ்ச் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கும் சவால்கள் நெறைய இருக்கும்போது, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கும் வந்து மிகப்பெரிய சவால்கள் இருக்கும். அந்த சவால்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம். அது என்னென்னன்னா, உலகமயமாக்கல், அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நிர்வாகத்திற்கான புதிய புதிய செயல்களை ஏற்படுத்துதல், பொறுப்புணர்வு உள்ளடக்கிய கொள்கைகளை செயல்படுத்துதல். அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல், உள்நாட்டு, வெளிநாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல். இதெல்லாமே வந்து இந்த பியூரோக்ராட்ஸோட வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுவரை இந்த ஆட்சி 3 பில்லர்கள் அத பத்தி பார்த்தோம். இப்ப நல்லாட்சியில் ஊடகங்களினுடைய பங்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவினுடைய வந்து மிகப்பெரிய 3 தூண்கள் லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூட்டிவ்ஸ், தென் ஜுடிஷியரி. இதுல 4வது தூணாக நம்ம கருதுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் வந்து ஒரு நல்லாட்சியை எவ்வாறு செயல்படுத்த பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நல்லாட்சி அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு சில தரங்கள் வச்சிருந்தோம் இல்லையா? அப்ப இந்த ஒரு நாட்டின் ஒரு சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதுல ஊடகங்களோட பங்கு வந்து அதிகம் அப்படின்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு.
இப்ப இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அரசியலுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. அதாவது ஆட்சியாளர்களினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். மக்களுடைய தேவைகளை வந்து ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல ஊடகத்தினுடைய செயல்பாடாக இருக்கும். இப்ப இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா எதெல்லாம் சொல்றோம்? வானொலி, தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சமூக வலைத்தளங்கள்லயே ஒரு பிரச்சனைகளையும் நேரடியாக ஆட்சியாளர்களிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. நம்ம வந்து பார்த்தோம்னா, டைரக்ட்டாவே WhatsApp மூலமா எங்கள்ல வந்து இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்களுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மின்னாட்சி. இதுல வந்து மின்னாட்சியில இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பத்திரிகைகள் என்ன செய்றாங்க, மக்களுடைய தேவைகள் இந்த ஊர் மக்கள்ல வந்து இங்க சரியான ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இங்க ஹாஸ்பிட்டல் வசதி ஏற்படுத்தி தரணும். அப்படின்னு பத்திரிகைகள் வந்து தங்களுடைய செய்திகள் மூலமா ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா மழைக்காலம். தமிழ்நாட பொறுத்தவரை மழைக்காலம். அங்கங்க டெங்கு பரவுது. சோ இந்த மக்கள் மக்களுடைய பிரச்சனைகளான இந்த தண்ணி தேங்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் இங்க தண்ணி வரல, மின்சார கசிவு இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள வந்து அரசுக்கு கொண்டு செல்கின்றன. அரசினுடைய விஷயங்கள், அதாவது மக்கள் வந்து இந்தந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இப்ப நம்ம பார்த்தோம்னா, கோவிட் பீரியடுல வந்து நெறைய பத்திரிகைகள் என்ன பண்ணாங்க, அ ம பத்திரிகைகள் மூலமாகத்தான் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஊடகங்களும், பத்திரிகைகளும் மூலமாகத்தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. சோ ஒரு நல்லாட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இந்த ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த ஊடகங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கான சுதந்திரம் வந்து மிக மிக முக்கியம். இந்த ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக கண்காணிக்கப்படும்போது மட்டும் தான் பொது நிர்வாகம் சீராக இருக்க முடியும். அதே சமயம் இந்த ஊடகங்களும் என்ன பண்ணணும்? ஓ! சில இந்த ஆட்சியினுடைய ரொம்ப ஃபேவரான பத்திரிகையாக இது இருக்கிறது. அப்ப அந்த இன்னொரு பத்திரிகைய அ எதிர்த்து இன்னொரு ஆட்சிய வந்து எதிர்த்து பேசணும். அதனுடைய குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டணும். அப்படின்னு செயல்பட்டா, இந்த ஊடகம் 4வது தூண் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட முடியாது. சோ அப்ப இந்த நல்லாட்சி இதுவும் வந்து ஜுடிஷியரி மாரி ஒரு கண்காணிப்பு தான். இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறதும் வந்து வந்து ஒரு கண்காணிப்பு தான். அப்ப நல்லாட்சியில இந்த ஊடகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னா, குறைகளை சுட்டிக்காட்டுவது மட்டுமில்லாமல், நிறைகளையும் கொண்டு செல்ல வேண்டும். பல நலத்திட்டங்களை பத்தி மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு பாலமாக இந்த ஊடகங்கள் அமைய வேண்டும். அப்படின்னா மட்டும் தான் இந்த ஆட்சி எப்படி இருக்க முடியும்? நல்லாட்சியாகவும் இருக்க முடியும். ஊடகங்களும் 4வது தூணாக இருக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஊடகமும் நல்லாட்சியும். இந்த ஊடகத்துக்கும், அரசுக்கும் வந்து ஒரு நேர்மறையான உறவு இருக்க வேண்டும். போட்டியிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆரோக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ, அவங்களுடைய நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். தவறுதலான விஷயங்களையும் சுட்டிக்காட்டி, அதை வந்து நெறிப்படுத்துவதற்கு இந்த ஊடகங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஊடகத்திற்கு இன்னொரு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுமக்கள் தங்களுடைய பங்களிப்பு, தங்களுடைய சமூகத்தினுடைய பொறுப்புணர்வ வந்து உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்க வேண்டும். மக்களுடைய பங்கை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும். அதே மாதிரி தீமைகள அதாவது நமக்கு நாட்டுக்குள்ள பிரச்சனைகளை அகற்றுவதற்கு நெறைய யோசனைகளை வந்து இந்த ஊடகங்கள் வந்து செயல்படுத்தி ஆட்சியாளர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி பொதுமக்களினுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். பொதுமக்களினுடைய தன்னம்பிக்கை வளரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய பங்கு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதை தாண்டி சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். சோ இந்த ஊடகமும் நல்லாட்சி புரிவதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்.
அரணாக இருக்க வேண்டும். அந்த அரண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான போட்டியில கூட ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். சண்டையில கூட ஆரோக்கியமான சண்டை இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆரோக்கியமான சண்டை இருக்க போம்போது, அவங்க நல்லது செஞ்சாலும் அப்ரிஷியேட் பண்ணி அந்த விஷயங்கள வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போவாங்க. அவங்களுடைய சில தவறுகளை சுட்டிக்காட்டி, அந்த சுட்டிக்காட்டுவதன் மூலமாக நாட்டிய வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து வழிவகுக்கணும். இதுதான் ஊடகமும், நல்லாட்சியும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐசிடி. இந்த ஐசிடி பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுவதற்கு இந்த தகவல் தொழில்நுட்பமும், நிர்வாகமும் இணைந்து செயல்பட வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1970வது ஆண்டுல தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஏற்படுத்தப்பட்டது. இது ஏற்படுத்தப்படவுடனே எல்லாருமே புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் இது என்ன? எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே ஒரு 10 ஆண்டுகள் காலம் அப்படி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1987ல நேஷனல் சேட்டலைட் பேஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுறது தான் வந்து இந்த கவர்னன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஐசிடி இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கமாக வந்து நாட்டினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய தாக்கமாக ஐசிடிய கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நேஷனல் சேட்டலைட் பேஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். இப்ப நம்மளுடைய அரசு அலுவலகங்கள் இதுல எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதற்கு வந்து அடித்தளமே வந்து 1987ல் ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் சேட்டலைட் பேஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மட்டும்தான். சோ இந்த தகவல் தொழில்நுட்பம் எதற்காக பயன்படுகிறது? இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நம்ம கவர்னன்ஸ், கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மின்னணு மூலமாக செயல்படுத்துதல். இந்த மின்னணு மூலமாக எவ்வாறு செயல்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 1954ல ஹார்வர்ட் கேமன் அப்படிங்கிறவர் தான் மின் அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல ஒரு கட்டுரையாக எழுதினார். அந்த கட்டுரையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கட்டுரையில என்னென்னலாம் கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அரசு வந்து நல்ல அரசாக செயல்படுவதற்கு இந்த தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ஒரு அவுட்லைனா ஒரு கட்டுரையாக எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 1970ல தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தது. அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் மூலமாக மனிதர்களுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வருது. இப்ப டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விஷயங்களையுமே கவர்னன்ஸ் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக கொண்டு வருது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள், முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் ஒரு சின்ன அடிப்படை விஷயம். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வாங்குறது. ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு நம்ம எத்தனை நாள் காத்திருக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட காத்திருக்கணும். குழந்தை பிறந்த உடனேயே என்ன பண்ணணும், அத போய் பதிஞ்சுட்டு அந்த தாசில்தார் ஆபீஸ்ல நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அவங்க ஒரு கூட்டம் வந்து நின்னுட்டே இருப்பாங்க. இந்த தேதியில பிறந்தோம், இந்த தேதியில இறந்தோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பதிஞ்சு அதற்கான சர்டிபிகேட்டை வாங்குவாங்க. அப்ப அந்த பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ்ல வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகாததுனால பல விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் பண்றதுல வந்து குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. எத்தனை பேருக்கு வந்து நோட்ல எழுதி இப்ப மக்கள் தொகையும் நம்மள வந்து இந்தியாவை வந்து சைனாவை பீட் அடிச்சு முன்னாடி வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப எத்தனை பேருடைய பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் நோட் புக்ல எழுதி மக்கள் தொகை அதிகமாயிட்டே போறப்ப அந்த இது எடுக்கிறதுல இப்போ ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழே ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நோட் புக்கை எடுத்து தேடி அதுக்கப்புறம் அவங்களோட பிறப்பு சான்றிதழ் இதுதான் இந்த தேதியில பிறந்தாங்க அப்படிங்கறத எடுத்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். ஏன்னா ஒரு நிரந்தர ஒரு அலுவலரும் அங்க இருக்க போறது கிடையாது. அப்ப இது வந்து இதுக்கெல்லாம் இதை நெறிப்படுத்தணும்னா எதை செயல்படுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துலதான் இந்த ஐசிடி உள்ள வருது. தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் இந்தியா
இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வருது. அப்ப இந்த இ கவர்னன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா நான் போய் அந்த இடத்துல நின்னு எனக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இஃப் ஐ ஹேவ் மை மொபைல் ஓகே. அதர்வைஸ் என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுறேன், உடனே அந்த பிறப்பு சான்றிதழுக்கான படிவம் வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. அந்த பிறப்பு சான்றிதழ் படிவத்தை நான் பூர்த்தி செய்யறேன், சப்மிட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதற்கான கட்டணத்தை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய ஆன்லைன் பேங்கிங் மூலமாவே அதுக்கு நான் கட்டிடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த விஷயங்களை செக் பண்ணி எனக்கு பிறப்பு சான்றிதழ் இ சான்றிதழ் கிடைப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 நாள் ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கிறதுக்கு இந்த ஐசிடி சேவை இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த தகவல் தொழில்நுட்பம் உதவியாக இருக்கிறது. இப்ப 10 வருஷம் கழிச்சு என்னுடைய பிறப்பு சான்றிதழ் நான் அப்ளை பண்ணதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இமீடியட்டா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஐசிடி மூலமா இந்த தேதியில நீங்க அப்ளை பண்ணீங்க, இந்த தேதியில பிறந்தீங்களா, இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. சார்ட் அவுட் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து எடுத்து இந்தாங்க உங்களோட சான்றிதழ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேலையை சுலபமாக்குவதற்கும் டாக்குமெண்டேஷனை வந்து அதிக நாள் பயன்படுத்துவதற்காகவும் இந்த ஐசிடி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே. இதே வந்து தவறுகளை வந்து கண்டுபிடிப்பதற்கு எவ்வாறு இந்த ஐசிடி வந்து உதவி பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு மனிதர் இருக்காரு. இப்போ நம்ம ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? சாதாரண மனிதனின் ஆதார் எண் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்ல. இந்த ஆதார் எண்ணை என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தோடையும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். பேங்க்ல எல்லா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லா பேங்க்லயும் இந்த ஆதார் எண்ணை வந்து இணைப்பது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுகிறது. ஏன் கட்டாயமாக்குறாங்க? அப்படி கட்டாயமாக்கப்பட போகும்போது நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், எனக்கு 4 அக்கௌண்ட் இருக்கு. இந்த 4 அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் ஆதாரை வச்சுட்டு லிங்க் பண்ணியிருக்கேன். சாரி, ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் கணக்கு காமிச்சு என்னோட டாக்ஸை கட்டுறேன். டாக்ஸை கட்ட போகும்போது என்னோட ஆதார், பேன் இந்த நம்பர்லாம் லிங்க் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னோட டீட்டெயில போட்டதுக்கு அப்புறம் இந்தந்த பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு கணக்குகளை நேர்படுத்துவதற்கு இந்த ஐசிடி பயன்படுகிறது. அப்ப நான் தவறே செய்ய முடியாது. நான் ஒரு 10,000 கட்ட வேண்டிய டாக்ஸாக கட்ட வேண்டிய இடத்துல 2,000 கணக்கு காமிச்சு கட்டுறேன் அப்படின்னா அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னது, ஒரு மிகப்பெரிய தடை. அந்த பொருளாதார வளர்ச்சியை அடைய விடாது. அப்ப இந்த ஐசிடி என்ன பண்றாங்க, ஓகே இந்த தகவல் தொழில்நுட்பம் எப்படி பயன்படுது, இது இந்தந்த அக்கௌண்ட்ல எல்லாம் இவங்களுக்கு இருக்கு, அப்ப இதை பொறுத்து இவங்களுடைய வருவாய் இவ்வளவு, இந்த வருவாய்க்கு இவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான கணக்கை சரி செய்து காட்டுகிறது. அப்ப நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணம் என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போகுது. ஸோ இது மாதிரி இந்த இ கவர்னன்ஸ் எவ்வாறெல்லாம் அந்த தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறெல்லாம் சுலபமாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தேவைகளையும் டாக்குமெண்டேஷனையும் பயன்படுத்துவதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிறது. அதைத்தான் ஸ்மார்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஐசிடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஐசிடியை பத்தின புரிந்துணர்வு கிராமப்புற மக்களுக்கு இருக்காது. அப்ப இந்த கிராமப்புற மக்களுக்கு எவ்வாறு கொண்டு செல்லலாம் இந்த ஐசிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலயும் இ சேவை மையங்களை ஏற்படுத்தினாங்க. அந்த இ சேவை மையம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாங்க, என்னென்னலாம் கிராமப்புற மக்கள் பண்ணணுமோ, நம்ம என்ன அதை வந்து மொபைல்லையும் நம்மளோட லேப்டாப்லையும் பண்ணிட்டு இருக்கோமோ, அப்ளை பண்றதுல இருந்து வருமான சான்றிதழ் வாங்குறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் இந்த இ சேவை மையம் மூலமாக கிராமப்புற மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அப்ப அந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, என்னைய பொறுத்தவரை இது வந்து மிகப்பெரிய 5வது தூணாக இருக்கிறது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து
இந்த மின் அரசு செயல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த இ கவர்னன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4 வகையில இது செயல்படுகிறது. முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? 1 மக்களிடமிருந்து அரசுக்கு போகிற விஷயங்கள். இப்ப முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இந்த இடத்துல வந்து ரோடு சரியில்ல அப்படின்னா, ஒரு பத்திரிகைய அணுகியோ, இல்ல பத்திரிகையாளர் வந்து நேரடியா அரசுக்கு அத எடுத்துட்டோ போற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப மக்கள் நேரிடையாக அரசுக்கு மின்னஞ்சல்கள் மூலமாக, இமெயில்ஸ் இருக்கு இல்லையா? இமெயில் மூலமாக தங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறார்கள். இப்ப தமிழ்நாட பொறுத்தவரை கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆம் அ சிஎம்மோட ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா? 100 நாளைக்குள்ள இந்த மெயில்ல அனுப்புங்க. பேருந்துகள் சரியில்லையா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்கள். அப்படின்னு தங்களுடைய தேவைகளையும், தங்களுக்கு ஏற்படக்கூடிய இதையும் வந்து நேரடியாக ம அரசுக்கு அனுப்புவதற்கு செயல்கள் இருக்கின்றன. ஸோ இப்ப 4 வகை மின் அரசுன்னு சொல்றோம் இல்லையா? இ கவர்னன்ஸ் செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதல் வகை வந்து என்ன அப்படின்னா, மக்களிடமிருந்து அரசுக்கு செயல்படும் செயல்கள். அதுக்கப்புறம் 2வது விஷயம் பார்த்தோம்னா, அரசிடமிருந்து தொழில் முனைவோருக்கு செய்தல். ஆன்டர்பிரனர் எம்எஸ்எம்இ. அரசு எவ்வாறு தொழில் முனைவோருக்கு செயல்படுகிறது. எம்எஸ்எம்இ தெரியும் இல்லையா? நம்ம எம்எஸ்எம்இ பார்த்திருக்கோம் இல்லையா? குறு மற்றும் பெரு தொழில் முனைவோர். அவர்களுக்கு அரசு எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என அவங்களுக்கு என்ன ஒரு தனி லிங்க், அவங்களுக்கான ஒரு இ சேவைகள் இதெல்லாம் வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அரசிடமிருந்து அரசுக்கே. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அதிகாரங்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க தங்களுடைய ஒரு சர்க்குலரையோ, தங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களையோ என்ன செய்யறது? அரசு அதிகாரிகளுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஐசிடி மூலமாக, கவர்னன்ஸ் மூலமாக செயல்படுத்துதல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரசிடமிருந்து அலுவலர்களுக்கு, அந்த அரசாங்கத்துல இருந்து அலுவலர்களுக்கு இந்த செயல்கள செய்யுங்க. இதெல்லாம் ஜிஓஸ் அப்படின்னு சொல்லி மின்னஞ்சல் மூலமாகவோ, மின் இ கவர்னன்ஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துறாங்க. ஸோ இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து 4 வகைகள்ல தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளுகிறார்கள். என்ன அப்படின்னா, மக்களிடமிருந்து அரசுக்கு, அரசிடமிருந்து தொழில் முனைவோருக்கு, அதுக்கப்புறம் அரசிடமிருந்து அரசுக்கே செல்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அரசிடமிருந்து அலுவலர்களுக்கு செயல்படுகிறது. ஸோ இந்த 4 வகை இ கவர்னன்ஸ் செயல்கள் வந்து நம் நாட்டில் உள்ளது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மின் ஆளுமையினுடைய நன்மைகள் என்னென்ன? ஏன் நமக்கு இ கவர்னன்ஸ் வேணும்? ஏற்கனவே நான் சொன்னேன், இ கவர்னன்ஸோட ஒரு இது வந்து டாக்குமெண்டேஷன வந்து டாக்குமெண்டேஷன் பண்றதுல வந்து சுலபமாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆவணங்களை பாதுகாப்பதில். அப்ப இந்த வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு சேவைகளின் வழங்கல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. இப்ப இ கவர்னன்ஸ் இதுதான் நம்மளுடைய அரசினுடைய செயலை வந்து மேம்படுத்துகிறது. இப்போ ஒரு விஷயம் 10 நாள்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த 2 நாள்ல செய்து கொடுக்கிறது. அப்ப நேரம் வந்து சுலபமாக நேரத்தினுடைய இத வந்து குறைக்கிறது. இப்ப நானே இருக்கேன். முன்னாடி நான் வந்து ஒரு லீவ் போடணும் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா வந்து தந்தி அடிச்சுட்டு இருப்போம். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப. இல்ல அதுக்கப்புறம் வந்து டெலஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு இப்ப அப்படின்னா, இ கவர்னன்ஸ் மின்னஞ்சல் மூலமாக நம்ம தேவையான விஷயங்கள செயல்படுத்தி தெரியப்படுத்திக் கொண்டிருக்கோம். அப்ப அரசினுடைய சேவைகள் மற்றும் வழங்கல் செயல்திறனை வந்து மேம்படுத்துவதற்காகவும், நேரத்தை குறைந்த அளவில் செயல்படுத்துவதற்காகவும் பயன்படுகிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வணிகம் மற்றும் தொழில்துறையுடன் அரசாங்க தொடர்புகளை மேம்படுத்துதல். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கிறது? அந்த நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய தொழில்துறை. இந்த நாட்டுல இவ்வளவு பிசினஸ் நடக்குது, இவ்வளவு ஃபேக்டரிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி. அந்த ஃபேக்டரி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஃபேக்டரியில இத்தனை பேர் வேலை வாய்ப்பு இருக்கு, குடுக்கலாம். அந்த வேலை வாய்ப்பு மூலமாக அவங்களுடைய வறுமை ஒழிக்கப்படுகிறது. அப்ப அவங்க பட்னி இல்லாம இருப்பாங்க. அப்ப இத வந்து இந்த ஃபேக்டரியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள வந்து விக்க போகும்போது ஏற்படுத்தக்கூடிய லாபம் வந்து ஃபேக்டரிக்கும் கிடைக்கிறது. அதற்கான வரி வந்து அரசாங்கத்திற்கும் கிடைக்கிறது.
அதே அந்த உற்பத்தி பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போகும்போது அரசினுடைய வருவாய் இன்னும் அதிகமாக வருகிறது. அப்ப இவங்கள வந்து எப்படி கண்காணிக்கிறது? இந்த தொழில்துறையையும், வணிகத்தையும், அரசுக்கும் இடையில உள்ள தொடர்ப கண்காணிக்கிறதுக்கு இந்த கவர்னன்ஸ் மிக மிக உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தகவல் அணுகல் மூலம் குடிமக்கள் அதிகாரம் அளித்தல். இந்த ஆர்டிஐ சொன்னோம் இல்லையா? மக்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது ஓட்டு போடுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன்னஸ் நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு எந்த தகவல்களையும் எந்த நேரத்திலும் சாதாரண குடிமகன் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளே இருக்கோம். நமக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு தெரியல. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்கு, பெண்களை முன்னேற்றுவதற்கு என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, உடனே வந்து நம்ம இந்த மின் ஆளுமை இருக்கிறதுனால தானே கூகுள்ல போய் சர்ச் பண்றோம். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதுல என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம உடனே கூகுள் பண்ணி பாக்குறோம் இல்லையா? சோ தகவல்களை சுலபமாக சாதாரண மக்களும் தெரிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது. அதுக்கப்புறம் மிக திறமையான நிர்வாகம், அரசு நிர்வாகம் செயல்படுவதற்கு இந்த கவர்னன்ஸ் முக்கியமாக செயல்படுகிறது. இந்த கவர்னன்ஸ் இருக்கிறதுனால ஊழல் என்ன ஆயிடுது? மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், எனக்கு 50 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க காலம் போய், இவங்க கேட்டாங்கன்னா நம்ம உடனே வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு இப்படி மெயில் அனுப்பலாம், இப்படி போன் பண்ணலாம், விஜிலன்ஸோட இதுதான் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு இந்த மின் ஆளுமை உபயோகமாக இருக்கிறது. இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, டாக்ஸ், தனி மனிதர் டாக்ஸ் கட்டுறதுலையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மின் ஆளுமை கவர்னன்ஸ், கவர்னன்ஸ் மூலமாக ஊழல் அப்படிங்கிறது அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்தினுடைய வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கிறது. குடிமக்களுக்கும் வணிகங்களுக்கும் அதிக வசதி, அதே சமயம் லோ காஸ்ட் நோ காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? சோ செலவு குறைவாக இருக்கும், அதிக வசதி ஏற்படுத்த முடியும், அதோடைய வளர்ச்சியும் அதிகமாகும் இல்லையா? சோ அப்ப இந்த மின் ஆளுமை இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு மெயிலே முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் எடுத்து அந்த லெட்டர் கார்டுல எழுதி அனுப்புவோம். அது ஒரு 4 நாள் கழிச்சு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும். பட் இப்ப மின்னஞ்சல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இமீடியட்டா ஒரு இமெயில், இமீடியட்டா ஒரு வாட்ஸ்அப். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, செயலும் வந்து சேர வேண்டிய விஷயமும் மிக எளிமையாக, சுலபமாக, சீக்கிரமாக சேர்ந்து விடுகிறது. அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல சில டிராபேக்ஸ் இருந்தாலும் பட் நேரம் வந்து மிக மிக மிச்சப்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன, முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சுனாமி வருது அப்படின்னா, இப்போ 2005ல சுனாமி வந்தப்ப இந்தந்த இடத்துல எச்சரிக்கை மணி அடிக்கிறதுக்கு உடனே என்ன பண்ணாங்க, கடல்ல வந்து 3ஆம் எண் கொடி, 2ஆம் எண் கொடி அப்படின்னு சொல்லி ஏத்துவாங்க தெரியப்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஒலிபெருக்கியின் மூலமாக அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, வந்துருச்சு, இந்த இடத்துல சுனாமி வரப்போகுது, இங்க இயற்கை பேரிடர் வரப்போகுது அப்படிங்கறத சொல்லிட்டே போவாங்க. பட் இப்ப ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒவ்வொருத்தருடைய மொபைல்லையும் நம்ம பேரிடர் வரப்போகுது அப்படிங்கிற, இந்த ஏரியால இந்த பேரிடர் வரப்போகுது அப்படின்னா ஒரு அலர்ட் வர்ற மாதிரியான ஒரு ஆப் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அப்ப இது எல்லாமே கவர்னன்ஸால டெக்னாலஜினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்ன ஆகுது, நம்ம சேரக்கூடிய விஷயம் வந்து மிக சீக்கிரமாக தெரியப்படுத்தப்படுகிறது. அப்ப அங்க பாதிப்பு குறைவாக இருக்கிறது. சோ இது எல்லாமே மின் ஆளுமையினுடைய நன்மைகள். அப்ப மின் ஆளுமையினுடைய நன்மைகளா நம்ம எதெல்லாம் சொல்றோம், அரசு தேவைகள் வழங்கல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது, தொழில்நுட்பத்தை வந்து தொழில்துறையுடன் அரசிற்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து அதிகப்படுத்துகிறது, மேம்படுத்துகிறது. அதே சமயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, சாதாரண குடிமக்களும் தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. அப்ப அரசினுடைய நல்லாட்சியினுடைய நிர்வாகத்தை மேலும் திறமையாக்குகிறது. ஊழல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது. நிர்வாகத்தில இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை அதிகரிக்குது. அப்ப அதிக வசதி குறைந்த நேரத்துல குறைந்த செலவுல ஏற்படுத்தப்படுகிறது.
வருவாயும் எவ்வாறு இருக்கிறது? வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சோ அப்ப அந்த மின் ஆளுமையினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்கத்தினுடைய சட்டப்பூர்வமான தன்மையை அதிகரிக்கிறது. யாரும் எந்த தப்பும் செய்ய முடியாது. நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை வந்து சரி செய்கிறது. இப்படிதான் இருக்கணும், இந்த நிறுவனம் இப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா காகித பணி. அதாவது நம்ம அந்த முன்னாடி லெட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த இன்னல் லெட்டரா இருக்கட்டும், இல்ல கார்டா இருக்கட்டும், இது வந்து இயற்கை வளங்களை மரத்தை வெட்டி தானே நம்ம அந்த காகிதத்தை ஏற்படுத்துறோம், உற்பத்தி பண்றோம். சோ அப்ப இது மூலமா என்ன ஆகுது? ஜீரோ பேப்பர் ஒர்க். இந்த ஜீரோ பேப்பர் ஒர்க் மூலமாக இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படுகிறது. இப்ப காகித பணி, ஒரு டாக்குமெண்டேஷன், இந்த ஒரு சின்ன அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்துல வந்து 10 ஆண்டு காலத்தினுடைய பிறப்பு சான்றிதழையும் இறப்பு சான்றிதழையும் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அலுவலகமே பத்தாது. எத்தனை கபோர்டு வாங்குறது, எத்தனை ஜஸ்ட் பீரோஸ், ஃபைல் ரேக்ஸ் இதெல்லாம் வாங்க முடியும்? அப்ப அந்த காகித பணியை சேர்க்கிறதுல வந்து இ கவர்னன்ஸ் வந்து குறைக்கிறது. அது குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. சரியா? அதே மாதிரி ரெட்டாபிசம் இத வந்து குறைக்கிறது. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய வேறு வேறு நிலைகள்ல இருந்த இடைவெளி வந்து குறைந்து சிறந்த திட்டமிடுதலுக்கு பயன்படுகிறது. கன்வர்ஜென்ஸ், பொது அதிகாரிகளையும் சிவில் சமூகத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைத்து அவர்களை ஒருங்கிணைத்து மறுகட்டமைப்புக்கு பாலமாக அமைகிறது. சோ இந்த மின் ஆளுமை ஒண்ணு கொண்டு வர்றது மூலமாக அரசாங்கத்தினுடைய சட்டப்பூர்வமான தன்மை அதிகரிக்கிறது. அதாவது ஈக்விட்டி கொண்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்லெஸ் ஒர்க், இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது, இடத்தை அடைக்கிறது இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு மைனஸும் இருக்கு. எப்பவுமே வந்து டெக்னாலஜியே நம்ம வந்து என்ன பண்ணியும் போக முடியாது, மிக அதிகமாக நம்பியும் போக முடியாது. சில முக்கியமான கோப்புகள் வந்து நம்ம காகித பணியாகவும் தொடர வேண்டும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அண்டை மாநிலத்திற்கு வந்து ஒரு லெக்சருக்காக நான் போயிட்டு இருக்கேன். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த எந்த இடத்துக்கு நான் போகணுமோ அந்த அட்ரஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜா இருந்தது. மெசேஜா இருந்தோம் நான் வந்து என்ன நினைச்சிட்டேன், ஓகே இதான் வாட்ஸ்அப்ல இருக்கு, நம்ம இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் அதை எந்த ஒரு அட்ரஸை குறிச்சுக்கவோ இல்ல அதை வந்து ஒரு 1-2 தடவை அதை ரீட் பண்ணி மனசுல வச்சுக்கவோ இல்லை. அங்க போயிட்டேன், மகாராஷ்டிரா போயாச்சு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த அட்ரஸ் வந்து என் போன் வந்து திடீர்னு ஹேங் ஆகி டிஸ்பிளே போயிடுச்சு. சோ எனக்கு என்ன அப்படின்னா, நான் அந்த அட்ரஸை குறிப்பெடுத்துக்கவும் இல்லை, அந்த அட்ரஸ் எனக்கு மனப்பாடமாவும் தெரியாது, அந்த போனும் இல்லை. அப்ப டெக்னாலஜியை முழுவதுமாக நம்பப்படும் போது என்னுடைய நிலைமை வந்து அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸை வச்சு போனோம், தேவையான இடத்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, டெக்னாலஜிய மிக முக்கியமான கோப்புகளுக்கு நம்ம காகித பணியும் சேர்த்து தொடர வேண்டும். எவ்வளவு மின் ஆளுமை, மின் கவர்னன்ஸ் இருந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு காகித பணி வந்து அதோடைய தேவையும் இருக்கிறது. பட் குறைச்சுக்கலாம், அந்த டாக்குமெண்டேஷன் இதுல எல்லாம் உபயோகப்படணும்னா குறைச்சுக்கலாம் நம்ம மின் ஆளுமையை பயன்படுத்தி. சோ அந்த மின் ஆளுமை அப்படிங்கறது வந்து இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு இருக்கு. இந்த மின் அரசினுடைய முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இந்தியாவை பொறுத்தவரை மின் ஆளுமையை ஊக்குவிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, 1998ல தேசிய பணிக்குழு வந்து அமைக்கப்படுறாங்க. ஐசிடிய பயன்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து அடுத்த ஆண்டே உருவாக்கப்படுகிறது. மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அந்த மின் ஆளுமையை வந்து செயல்படுத்துவதற்கு 12 அம்சத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து ஏற்படுத்துறாங்க. இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் இ கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுகள்ல அது வளர்ச்சி பாதையை நோக்கிதான் போயிட்டே இருந்தது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் இயற்றப்பட்டது. 2000 ஆண்டுல வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை 2008ல சின்ன சின்ன தேவைகளை பொறுத்து திருத்துறாங்க.
ஸோ இந்த மின் அரசு கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்பம் மென்பொருள் மேம்பாட்டுக்கான ஒரு குழு வந்து 98ல ஆரம்பிக்கிறாங்க. 99ல அதற்கெனே தனி ஒரு மினிஸ்ட்ரி ஏற்படுத்தப்படுகிறது. அந்த மினிஸ்ட்ரியையும் இவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 12 அஜெண்டா, அதாவது 12 அம்ச நிகழ்ச்சி நிரல் வந்து பட்டியலிடப்படுகிறது. அதற்கான சட்டம் வந்து 2000 ஆண்டுல ஏற்படுத்தப்படுகிறது. அதே சட்டத்துல சில திருத்தங்களை வந்து 2008ல ஏற்படுத்துறாங்க. சோ இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இந்த 2000 ஆண்டுல வந்து மாநில தகவல் தொழில்நுட்ப அமைச்சரகம் ஏற்படுத்தப்படுகிறது. NISG அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட். அந்த ஸ்மார்ட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா? சோ அந்த ஸ்மார்ட் கவர்மெண்ட் ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NISG, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட். சோ இந்த மாநிலங்களுக்கும் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேவாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். பூமி அப்படிங்கிறது கர்நாடகால ஏற்படுத்தக்கூடிய ஒரு மின் ஆளுமை திட்டம். சோ இவங்க எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிச்சு இப்ப செயல்பட்டு வருகிறது. சோ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப மின் ஆளுமை ஏற்படுத்தப்பட்டு மின் ஆளுமை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. NEGP அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 31 மிஷன்ஸ் பயன்பாட்டு முறைகள் என்னென்னலாம் அப்படிங்கிறது இருக்கு. அது 8 வகையா பிரிச்சிருக்கும். சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி 2012ஆம் ஆண்டுல தேசிய தகவல் தொழில்நுட்ப கொள்கை ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஏற்படுத்தப்பட்ட கொள்கையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்ப மின் கவர்னன்ஸுடைய பல நன்மைகளை பார்த்தோம். அந்த மின் கவர்னன்ஸ்க்கு இந்தியா எவ்வாறெல்லாம் திட்டமிட்டு கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மின் ஆளுமை திட்டத்துல வந்து 31 பயன்பாடு முறைகள் இருக்கு இல்லையா? அது 8 விஷயங்களாக பிரிச்சு இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த கவர்னன்ஸ் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சோ இதுல வந்து அததான் நம்ம பார்த்தோம். சேவாங்கிறது ஆந்திர பிரதேஷ்ல உள்ளது, பூமிங்கிறது கர்நாடகால உள்ளது. சோ இந்த ஸ்மார்ட் கவர்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்மெண்ட், NISG. மின் ஆட்சியினுடைய அமைப்பை நம்ம இப்ப பார்த்தோம். சோ ஓவரால் இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் வந்து நல்லாட்சி அப்படின்னா என்ன, அந்த நல்லாட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய சவால்கள் என்னென்ன, இந்த நல்லாட்சியினுடைய தரம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த எதெல்லாம் இருந்தா அந்த ஆட்சியை நல்லாட்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த நல்லாட்சி எதிர்கொள்ளக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம், அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் வந்து தூண்களாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி நிலையினுடைய சவால்கள் 5 விஷயமா பிரிச்சோம். தகவல் இடைவெளி, திறன் இடைவெளி, நிதி இடைவெளி, நிர்வாக இடைவெளி, கொள்கை இடைவெளி அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பியூரோக்ரசி, அதிகாரத்துவம் எவ்வாறு செயல்படுகிறது, இந்தியாவை பொறுத்தவரை அதிகாரத்துவத்தினுடைய சவால்கள் என்னென்ன, அதெல்லாம் தாண்டி பத்திரிகைகள் எவ்வாறு பயன்படுகிறது, பத்திரிகைகள் எவ்வாறு 4வது தூணாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நல்லாட்சி அமைவதற்கு ஊடகம் எந்த அளவில் உதவி செய்ய வேண்டும், பொதுமக்களினுடைய பங்கை எவ்வாறு பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தணும், அவர்களுடைய தேவையை வந்து அரசாங்கத்திற்கும் தெரியப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும், அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்களை எவ்வாறு பாமர மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், இதெல்லாம் ஊடகத்தினுடைய பங்கு, நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு ஊடகங்கள் செயல்படுத்தக்கூடிய பங்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா ICT. இந்த ICT அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தூண். 4 தூண்கள் சொன்னோம் இல்லையா? லெஜிஸ்லேஷன், 3 தூண்கள், லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. அது 4வது தூணா மீடியாவை சொன்னோம். 5வது தூண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ICTயும் கவர்னன்ஸும் தான். இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கறத இந்தியாவை பொறுத்தவரை டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம்.
ஸோ இந்த ஸ்மார்ட் கவர்மெண்ட் ஏற்படுத்துவதற்கு, அதாவது சிம்பிள், மாரல், அக்கவுண்டபிள், ரெஸ்பான்சிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை ஏற்படுத்துவதற்கு இந்த மின் அரசு, அதாவது கவர்னன்ஸ் 4 வகையில செயல்படுகிறது. மக்களிடமிருந்து அரசுக்கு தகவல்கள், அரசிடமிருந்து தொழில் முனைவோருக்கு, அப்புறம் அரசிடமிருந்து அரசுக்கே, அரசு அதிகாரிகளிடமிருந்து மக்களுக்கு. இந்த மாதிரி 4 வகையில வந்து அது செயல்படுகிறது. இந்த மின் அரசு ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தது, அதற்கான தகவல் தொழில்நுட்ப சட்டம் இயற்றப்பட்டது, அந்த 12 அம்சங்கள், அதுக்கப்புறம் அதற்காகவே தனியாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி, இத பத்தி எல்லாம் பார்த்தோம். அதை தாண்டி மின் உடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகையில இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி மாணவர்களே.